இப்போ ட்ரேடிங் வரவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சப்ஜெக்ட் கூட கற்றுக்குறாங்க, மணி மேனேஜ்மெண்ட் கூட கற்றுக்குறாங்க. ஆனால் பேசிக்கான விஷயங்களை தான் கோட்டை விட்டுறாங்க. அந்த பேசிக்கான முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் ட்ரேட் விச்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் பேசிக்கான விஷயங்கள் என்ன பண்ணிடுறோன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 2வது ஸ்டெப்பு குடிச்சிடும், 3வது ஸ்டெப்பு குடிச்சிடும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு எப்போதுமே பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் முதலாவது படி ரொம்ப முக்கியம். அந்த முதலாவது படியை நம்ம என்னென்ன மிஸ் பண்ணோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றியே நீங்கள் புரிஞ்சிக்கணும். வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ட்ரேடிங்க்கு வந்தீங்க அது ஃபஸ்ட்டு புரியணும். எதுக்கு வந்திருப்போம்? சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எண்டு கோல் தான் தவிர, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல. ஒரு பால் எடுத்து கோல் போட போகிறீங்கன்னா அந்த பால் எடுத்துகிட்டு போகணும்ல, அந்த ப்ராசஸ் இங்கே போச்சு. அதை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். என்னென்னா, ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழியை நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். சில டைம்ஸ் என்ன பண்ணுறதில்ல, கற்றுக்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, ட்ரேடிங் ரொம்ப ஈஸி, இந்த இண்டிகேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், ப்ராஃபிட் வரும் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதில் போய் ட்ரேடில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. கோல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கோல்லேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சுட்ருக்காங்க. இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். பக்கத்து டீம் கோல் அடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க டீம் கோல்லே என்ன பண்ணிக்கிறாங்க, கோல் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா பேசிக் தெரியல, அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அந்த விஷயங்கள் தெரியல. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியணும். செகண்டு, சரி அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போகணுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை. ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறோம், ப்ராஃபிட்னால் எவ்வளோ? சில பேருக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படலாம், சில பேருக்கு 5000 ரூபாய் தேவைப்படலாம், சில பேருக்கு 2000 ரூபாய் தேவைப்படலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியணும். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை சார் எனக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, ட்ரேடிங்கில் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சின்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், 1 கோடி ரூபாய் வேணும். இதை தான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. என்னென்னா 5000 ரூபா வச்சு 1 லட்ச ரூபா வேணும்னுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5000 ரூபா வச்சு 1 லட்ச ரூபா எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எத்தனை பணக்காரங்க எடுத்துருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டு ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணோன்னா அதுக்கான மைண்ட் செட்டில் போகணும். பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோம், 5000 ரூபாய் வச்சு 1 லட்ச ரூபா எடுத்துகிறோமா? கிடையாதே. ஒரு கடை ஓப்பன் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு கடையோட வாடகை இருக்குது, அதோட அட்வான்ஸ் இருக்குது, அது பொருள் வாங்கணும், அதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு மாதம் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா, ஒரு 5 லட்சம் போட்டு மாதம் எண்டில் ஒரு 10,000 ரூபாய் வரலாம். நான் சொல்கிறது பொருள்லாம் போயிட்டு 10,000 ரூபாய் வரலாம். அப்போ ரிட்டர்ன்ஸ் புரியுதா? 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் யாருமே எடுக்கிறது இல்லை. 10,000 ரூபாய் எடுக்கிறோம், இல்லை 20,000 ரூபாய் எடுக்கிறோம். திடீர்னு பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா அதை தான் ரியாலிட்டி. என்னென்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கான கேபிட்டல் இருக்கும். இப்போ நீங்கள் 5000 ரூபாய் ஆசைப்படுறீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான கேபிட்டல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம், இப்போ எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 13% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்ஐபி இருக்குது வருஷத்துக்கு, மற்ற மீடியம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, எப்போ நம்ம உண்மையாலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருப்போம்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 20% 30%லாம் அதை அப்புறமா விடுங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணாலே உங்கள் காசு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு கோல் என்ன பண்ணிக்கோங்க, அதே மாதிரி முன்னாடியே சொன்ன ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 1 லட்ச ரூபா இல்லை. ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் 5000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் எவ்வளோ, 200 ரூபா 300 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறேன். அதை ப்ராஃபிட் பண்ணோன்னே இன்னொரு 200 ரூபா, ஒரு 10,000 ரூபாய் ஆனோடனே இன்னொரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறது, ஒரு 20,000 ரூபாய் ஆனோடனே 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கணும், பில்ட் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருக்கணும். கனவு காண்றது தப்பு கிடையாது, கனவு காணுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் என்னென்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, பொறுமையாடுங்க. நான் எப்போதுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்ப்பேன். சில பேர் ட்ரேடிங்க்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. என் கூட நீங்கள் சிக்னலில் நின்னால் மட்டும் போதும், நான் அதிலே சொல்லிடுவேன் இவர் ட்ரேடிங்க்கு ஓகேவா இல்லையான்னு. ஏன்னா சிக்னல் நிற்கும் போது ஒருத்தர் ஒரு நாள் 5 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியல, அவர் போகிறாருன்னா அப்போயே நான் புரிஞ்சுக்கலாம் ட்ரேடிங்க்கு இவருக்கு பொறுமை இருக்காது. நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 5 செகண்டு ஒரு உயிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்ம காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னால் ஒரு சிக்னல்லே என்னால் வெயிட் பண்ண முடியலன்னா
ட்ரேடிங்க்கு நான் வெயிட் பண்ணுவேனா, ப்ராஃபிட் வந்தால் வெயிட் பண்ணுவான்ன்றது டவுட்டு தான். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கும். உங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்னால் பண்ண முடியுமா, அப்படி என்னால் பொறுமை இல்லைன்னா எப்படி பொறுமை கொண்டு வருது. ட்ரேடிங்கில் எல்லோரும் வந்தாச்சு, எப்படி பொறுமை கொண்டு வரணுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதை பற்றி தான் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். என்னென்னா லாஸ் வந்தால் வெயிட் பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். நான் லிங்க் கொடுக்குற பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா லாஸ் வந்தால் மட்டும் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட் வந்தால் உடனே க்ளோஸ் பண்ணுறோம். அந்த பொறுமை ஏன் வர மாட்டுது, எப்படி வரணுன்றது தான் அந்த வீடியோ இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சாச்சு, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு புரிஞ்சாச்சு. இப்போ அந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நடுவில் இருக்க ஸ்டெப் என்னென்னா, மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்டாக்கும் அதோட மூமெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவுமே புரியாமல் நீங்கள் அதில் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகிடுவோன்னா, நம்மளுக்கு ஒன்றுமே புரியாமல் கடைசியில் லாஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஒரு ஸ்டாக்கும் வேறு மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணுற மாதிரி மற்ற ஸ்டாக்கில் எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் ப்ராப்ளம்னால காலைல ஒருத்தர் சொல்லியிருப்பார், இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ட்ரேட் பண்ணுவோம். அடுத்த நாள் இன்னொரு ஸ்டாக் சொல்லுவார், அதில் போய் ட்ரேட் பண்ணுவோம். எப்படியே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் வெறும் ட்ரேட் தான் பண்ண முடியும், தவிர ப்ராஃபிட் பண்ண முடியாது. வித்தியாசம் புரியுதா? நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம் தான். என்னென்னா டெய்லி நீங்கள் ஒரு ஸ்டாக் டெய்லி ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். ஃப்ரெண்டோட பேரை மறந்துடுவோம். நீங்கள் ஃப்ரெண்டோட பேரை தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவர் கோச்சிப்பார். அதனால் நிறைய ஃப்ரெண்டுன்றது முக்கியம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் 2 ஃப்ரெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்காங்களா, உங்களுக்கு கூட நல்லா ஒர்க் பண்ண முடியுதா, அந்த மாதிரி ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும். எப்போதுமே சொல்கிற விஷயம் தானே வாழ்க்கையில், நிறைய ஃப்ரெண்டு முக்கியம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய சார்ட்டில் ட்ரேட் பண்ணணும், நிறைய மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், நிறைய ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டில் 2 ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணால் கூட அதில் அழகாக ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் செகண்டு என்னென்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அதை என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்ட் என்ன பார்க்குறோன்னா, ஷேர் மார்க்கெட் இஸ் சிம்பிள். ஷேர் மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்ப குழப்பிக்கிறோம், நிறைய விஷயங்களை போட்டு அப்படியே குழப்பி இது பண்ணிடுறோம், நம்ம மைண்டே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா நிறைய பேர் வந்து இதை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பார்த்தா தான் பண்ண முடியும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூமு, இது அதெல்லாம் வேணாம். சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெண்டு மட்டும் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே வேண்டாம், வெறும் ட்ரெண்டு பாருங்கள். ட்ரெண்டு பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அப் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுதா, டவுன் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுது, அப் ட்ரெண்ட் வந்தால் என்ன ஆகுது, டவுன் ட்ரெண்ட் வந்தால் என்ன ஆகுது, இதை மட்டும் செக் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் படிச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம 1000 ஸ்ட்ராட்டஜி படிக்கலாம், ஆனால் ஃபாலோ பண்ண முடியுமா, கஷ்டம். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ்னே ஒரு புக் எழுதி வச்சுருக்காரு, 1000 பேஜுக்கு புக் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் 1000 பேஜ் உட்காந்து படிக்கலாம், ஒன்று உட்காந்து படிக்கலாம். ஆனால் இந்த கேண்டில் ஒன்று பார்த்துட்டீங்க, அது வரத்துக்குள்ளே நீங்கள் தேடி பார்க்குறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி அதை டார்கெட் கொடுத்து அது வீட்டுக்கே போய்ட்டுருக்கும். புரியுதா? என்னென்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் படிக்கும் போது எது யூஸ் ஆகும் அதை பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும், அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஷேர் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குழப்பி என்ன பண்ணிக்க வேண்டாம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதெல்லாம் வேண்டாம். ட்ரெண்டு மட்டும் பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ட்ரெண்டு மட்டும் பார்த்தாலே மார்க்கெட் எப்படி மேலே மூவ் ஆகுதா, அப் ட்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ட்ரெண்டு மட்டும் பார்த்தே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்டு மட்டும் பார்த்து முடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணலாம், செகண்ட் சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம். இதுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்குற சப்ஜெக்ட். என்னன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கற்றுக்கு கொடுத்த வித்தை எல்லாத்தையும் இறக்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இதில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன் பார்க்குறோம் இல்லை ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், அவர் கற்றுக்கணும் வித்தை எல்லாத்தையும் இறக்கி விட்ருவார். அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம், இது ஒர்க் ஆகுது, இதோட கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட்டு அது கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். அது முடிச்சாச்சு, அது கூட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம், டபுள் டாப் டபுள் பாட்டமாக, அது கூட ஃபிபோனாக்கியா, இந்த மாதிரி ஒன்றா தான் ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமில் வந்து கடாயில் போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போடணும், நெக்ஸ்ட்டு கடுகு போடணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கா, ஒரு ஸ்டெப்பாக போடணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து கடாயில் போடணும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும், மேலே இருக்கிறது வேகாது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா ஒன்றா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ, ஃபஸ்ட்டு எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கோங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். அப்படி தான் ஒன்றா ஆட் பண்ணணும், தவிர ஃபஸ்ட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதா பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்,
அடுத்தது ஆட் பண்ணு, சிம்பிளாக யூஸ் பண்ணு. ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோ. இந்த 3 விஷயங்கள் தான் நிறைய மக்கள் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றியே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அது தெரியல. மார்க்கெட்டில் போகிறாங்க, எவ்வளோ வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா 5000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறோம். அது வேலைக்கு ஆகாது, அது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், போங்க. ப்ராஃபிட் வரணும், கரெக்டு தான், அது எண்டு கோல். ஆனால் அதுக்கு எப்படி சேர்றதுன்றது விஷயம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். தேர்டு, ஷேர் மார்க்கெட் சிம்பிளாக வைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அது நல்லா சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு, அதை நல்லா படித்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த விஷயங்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நான் இப்போ சொன்ன இந்த மாதிரி ட்ரெண்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு வச்சுக்கோன்னா, வி ஆர் ட்ரேட் வச்சுஸ் வி டீச் பீப்புள். ட்ரெண்டுனா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டபுள் டாப்னா என்னன்னு வி டீச் பீப்புள். சைடில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மண்டே மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. இதில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்லாம் என்னென்னு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ட்ரெண்டுனா என்ன, எல்லா விஷயமும் கவர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெங்களூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வர முடியல, இந்த பிரான்ச்சஸ்க்கு எங்கேயும் வர முடியலன்னா, வி ஹேவ் ஆன்லைன் கிளாஸஸ். அது ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்க என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக 3rd ஸ்டெப்பு 5th ஸ்டெப்பு போயிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் விட்டு போயிருப்போம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடிங்குள்ளே இறங்கலாம். தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.